உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஒரு 140 நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிச்சாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து, அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயணிக்கிறார். அங்கே ஒரு 40 நாள் இருக்கார். திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபகிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு, அதாவது சில ராசி என்பவர்களுக்கு நன்மையும் சில ராசி என்பவர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிச்சாரத்தில் வரப்போகிறாரு. அவர் வக்கரமாய் திருப்பி மிதுன ராசிக்கே போகிறார். இது பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் தமாக்கா, ஆஃபர் பீரியடு, என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம், நம்ம முதலேருந்து இந்த குரு பயிற்சி பலன்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கும், ஒரு 7லேருந்து ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் கன்னிராசி என்பதுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா இதுதான் ஒரு சூப்பரான நேரம். ஏன்னா எப்போவுமே அதிச்சாரம் பெறும்போது அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே கொஞ்சம் நல்ல லெவலில் வந்துட்டுருக்கீங்க. அந்த லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல ப்ரொமோஷன், வேலையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாம் உங்களை பிச்சுட்டு ஓடிடுவாங்க, பக்கமே வரமாட்டாங்க. ஐயோ அவர்கிட்ட போனால் எங்கேயா நான் மாட்டிப்பேன்னு சொல்லி வரமாட்டாங்க. அதேமாதிரி வேலை மாற்றம், நல்ல இடத்துல வேலை மாற்றம், வேலை இல்லாதவர்கள் நல்ல பதவி, நல்ல சம்பளம். அதேமாதிரி அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பேங்க்ஸ் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடிய நேரம், எல்லா போட்டித் தேர்வும், அது எந்த மாதிரி போட்டித் தேர்வாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு 140 நாட்கள் இருக்குது. இதில் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். எதை நினச்சாலும் சாதிக்கலாம். தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கஷ்டத்தை இப்போ தீர்த்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் 20% 30% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கொட்டேஷன் அதுமாதிரி கொடுங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். 100% நடக்கும். ஏன்னா அந்த லாபஸ்தானத்தில் வக்கரமாகக்கூடிய குருவுடைய பலன்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த வக்கர பயிற்சி, இந்த அதிச்சார பயிற்சி சில ராசிகளுக்கு நெகட்டிவ் கொடுக்கும். முதல் தடவையாக கன்னி ராசி என்பவர்களுக்கு பெரிய பாசிட்டிவ், பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய நேரம், பிஸ்னஸில் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம், பல விதமான லாபங்கள் வரக்கூடிய நேரம், பல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம், பல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய நேரம். உடைய கடன் பிரச்சனை 140 நாளில் நிறைய கணிசமாக குறையும். அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்யுங்க. கன்னிராசி என்பது எப்போவுமே என்னென்னா நல்லா வேலை பார்ப்பாங்க, பயங்கர புத்திசாலி. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் கடனில் மாட்டிக்கிச்சு கடைசியில். இப்போ நீங்கள் அதற்கான உழைக்கக்கூடிய நேரம், சோர்ந்துடாதீங்க, சம்பாதிக்கக்கூடிய நேரம், நல்லா சம்பாதிங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரும் சார். அது எவ்வளோ பெரிய அடித்தடி தகராறு பிரச்சனை, அது கோர்ட்டு கேஸ் எதெல்லாம் இருந்தாலும் சரி, அது வேலையில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு அரசாங்கம் மூலயமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதே மாதிரி ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயத்தில் கோர்ட்டு கேஸ், எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். அதற்கான விஷயங்கள் எல்லாமே, சாத்தியக்கூறுகள் எல்லாமே உண்டு. அப்போ இந்த டைமில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பதுக்கு வாழ்க்கை போயிடுச்சு. கடந்த ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரிவினையாகி டைவர்ஸ்லாம் வாங்கிட்டீங்க.
அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் உங்களுடைய அம்மா அப்பாவோடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ மனசு வருத்தத்தில் பையன் ஒரே பொண்ணு இப்படி ஆகிப்போச்சு, என் ஒரே பையன் இப்படி ஆகிட்டான், என் வாழ்க்கையில் நாங்கள் வந்து இது மாதிரிலாம் என் பையனுக்கு ஆகணும்னு யோசிச்சு பார்க்கலன்னு வருத்தத்தில் இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்னென்னா வேலைக்கு போகிறனால உங்களுக்கு பெருசாக தெரியல, பிஸ்னஸ் பண்ணலாம் தெரியல. ஆனால் அந்த சோகத்தை அந்த மறைக்கக்கூடிய நேரம், சோகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம், உங்கள் அம்மா அப்பாக்காகவாவது நீங்கள் ஒரு 2ஆம் திருமணம் பண்ணணும், பண்ணியே ஆகணும். அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி குழந்தை பேர் பிரச்சனை, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பெற்றுக்கலாம், இயற்கையாகவும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்ம அதுக்கு சில பரிகாரம்னு சொல்லியிருக்கோம். நெகட்டிவாக இருந்தால் சில பரிகாரம் சொல்லியிருக்கோம். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த பரிகாரத்தை செய்யலாம், அதை செஞ்சுக்கோங்க, கடைசியில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம், எக்ஸ்போர்ட்ஸு இம்போர்ட்ஸு. மினிமம் கன்னிராசி என்பவர்கள் 3லிருந்து 4 வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். இடம் விற்கும், வீடு விற்கும், உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும். நல்ல ரேட்டுக்கு போகும் இடம்லாம், வீடுலாம் நல்ல ரேட்டுக்கு போகும். அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். நல்ல பதவிகள் கிடைக்கும். யாராவது ப்ரொமோஷன் ட்ரை பண்ணால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க, கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல சம்பாதிச்சு உங்களுடைய வருவாயை ஏற்றி கொள்ளக்கூடிய நேரம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திக்கலாம், தங்கம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த 140 நாட்களில் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய நேரம். சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். திருப்பி போய் ஷேர் மார்க்கெட்டில் மாட்டிக்காதீங்க, கிரிப்டோ கரன்சியில் போட்டு மாட்டிக்கிறேன். 4 பேர் சொல்லுவான், பணம் வரும்போது நீ டபுள் பண்ணிடலாம், ஒரே நாளில் டபுளாக எடுத்துடலாம் அப்படிலாம் நிறைய கன்னிராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுருங்க. திருப்பி போய் அந்த வேலையை செய்யாதீங்க. அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கன்னிராசி என்பவர்களுக்கு டபுள் தமாக்கா, ஆஃபர் பீரியடு, நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றையும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது குருஸ்தலமே, சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்கர கிரகங்கள். இந்த வக்கர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துடும், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம்,
கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்தி.